இப்போ நம்ம காளையார்வில் பாண்டியன்கோட்டை பகுதியில் இருக்கோம். இந்த பாண்டியன்கோட்டை என்பது சங்ககால கோட்டை. இது வந்து இன்னைக்கு முழு எச்சமா இருக்கு. கோட்டைக்கான எந்த இதுவும் இல்லாம மண்மேடா இருந்தாலும், நடுவுல வந்து நீராவி குளம், சுத்தி வந்து அகழி அந்த அமைப்புகளோட இருக்கு. ஒரு 37 ஏக்கர் பரப்பளவு உள்ளதா இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய நீராவி குளத்துல இருந்து இடையில தண்ணி வடியல அப்படின்னு ஒரு முழுக்க நகர்ப்புறமானதுனால தண்ணி வடியலன்றதுக்காக இடையில ஒரு பள்ளம் தோன்றப்ப, அந்த கால்வாயில நமக்கு நிறைய பொருட்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல கள ஆய்வு செய்யும்போது, மேற்பரப்பு கள ஆய்வு செய்யும்போது, நமக்கு தமிழ் எழுத்திலிருந்து பலவிதமான தொல்லியல் எச்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியா வந்து வட்டச் சில்லுகள், அதேபோல மேற்கூரை ஓடுகள், அ அது அதேபோல சங்ககால செங்கல் எச்சங்கள், அந்த மேற்கூரை ஓடுல வந்து அந்த ஓட கட்டுவதற்கு வடிவமைக்கக்கூடிய ஓட்டை, அது மட்டும் இல்லாம எடைக்கற்கள், எடைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்கள், எடைக்கற்கள், வட்டச் சில்லுகள், வட்டச் சில்லுகள் மட்டும் இல்லாம எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறியீடுகள், அந்த குறியீடு ஒரு 4, 5 குறியீடுகள் நமக்கு தொடர்ச்சியா கிடைச்சது. அது மட்டும் இல்லாம கருப்பு, சிவப்பு நிற பானை ஓடுகள், கருப்பு, சிவப்பு நிற பானை ஓடுகள், அப்புறம் நமக்கு இந்த தண்ணீர பிடிக்கிறதுக்கான அந்த கெண்டி, அது வந்து ஒரு மூடியாவோ இல்ல பானை அ பானையிலிருந்து தண்ணி ஒழுகுற மாரியான ஓட்டையாவோ அது வடிவமைக்கப்பட்டது. கெண்டி, அப்புறம் நெசவுக்காகவோ இல்ல வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்பட்ட எலும்பாலான முனைக்கருவிகள். அந்த எலும்பாலான முனைக்கருவி, அப்புறம் பாசிகள் செய்ய பயன்படக்கூடிய கற்கள். அந்த கல்லோட மூலம், கற்கள் இப்படி வந்து நமக்கு பல பொருள்கள் வந்து தொன்மையான எச்சமா கிடைச்சிருக்கு. இதுல வந்து நம்ம மிக பெரிய பழமையா நினைக்கக்கூடியது அந்த குறியீடுகளும், எழுத்துக்கு முந்தைய வடிவிலான குறியீடுகள், அதோட தமிழ் எழுத்து. முதல்ல வந்து தமிழ் எழுத்துல நமக்கு மோசிதவன் அப்படின்ற ஒரு பானையோடு கிடைச்சது. ஆ மோசிதவன் அப்படின்ற ஒரு பானையோடு கிடைச்சது. இதுக்கு அடுத்து பின்னாடி வந்து நமக்கு இன் கூட்டம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு தமிழ் எழுத்து பானையோடு கிடைச்சது. இப்போ நம்ம தொடர்ச்சியா வந்து இந்த மேற்பரப்பு கள ஆய்வு செய்யறப்ப, தொடர்ச்சியா நிறைய பொருள் கிடைக்குது. அதுல வந்து இப்ப நமக்கு சமீபத்தியமா கிடைச்ச 2 பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்திய 2 பொருள்கள்ல இந்த பாசி, அதாவது உள்ள நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. நல்ல அ அ கண்ணாடி போல இருக்கு. கண்ணாடி போல இருக்கக்கூடிய அந்த பாசி, ஒரு பாசி துண்டு மட்டும் ஒண்ணு கிடைச்சிருக்கு நமக்கு. அதேபோல வ இப்ப நமக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இப்ப இப்ப வந்து நம்ம நெறையா இரும்பு பத்தி நமக்கு நெறைய இது இருக்கு. இரும்பு காலம் பின்னாடி சொல்லப்பட்டாலும், இப்ப நமக்கு ஐங்குன்றம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐங்குன்றம், மயிலாடும்பாறையில கிடைச்ச 4200 ஆண்டுகள் பழமையான அந்த வாள், அதோட இரும்பு எச்சம். அடுத்து வந்து சிவகலையில கிடைச்சிருக்கக்கூடிய 5150 ஆண்டுகளுக்கு பழமையான இரும்பு எச்சங்கள் பார்த்தோம். இப்ப இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பாலான ஒரு கைப்பிடி இருக்கு. செம்பாலான ஒரு கைப்பிடி. உள்ள இருக்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உள்ள இருக்க பொருள் இரும்பால செய்யப்பட்டிருக்கு. அப்ப இரும்பால செஞ்ச ஒரு பொருளுக்கு செம்பால ஒரு கைப்பிடி இருக்கு. இது வந்து ஒரு சின்ன கத்தியாகவோ, இல்ல அஞ்சனக்கோல், இல்ல வேற ஏதோ ஒரு பொருளாக இது பயன்பட்டுருக்கலாம். ஆனா இதோட பழமை வந்து மிக பழமையா 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பொருளா வந்து நமக்கு தெரியுது. அப்ப இரும்பு மட்டும் பயன்பாட்டுல இல்லாம மத்த பொருள்களையும் அதோட அழகு கலை பொருட்களா அத சிறப்பா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம உணர முடியுது. ஒரு எச்சத்த வச்சு இத நமக்கு அஞ்சனக்கோலோ, மை தீட்டக்கூடிய அஞ்சனக்கோலாவோ, இல்ல ஒரு சின்ன கத்தியாகவோ, இல்ல வேற ஏதோ ஒரு கைப்பிடி இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ இது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது நமக்கு.